ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டிடி யூடியூப் சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏரியில் இருக்கும். இந்த ஏரி பார்த்திங்கன்னா தாரமங்கலத்தில் வந்து ஜெர்னாபுரம் போகிற வழியில் இருக்குது. இந்த ஏரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பெரிய ஏரி. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து எல்லா ஏரியும் நம்பிக்கிட்டு இருந்துச்சு போன ஒரு சீசனில். அந்த சீசனில் கூட இந்த ஏரி நம்ப கிடையாது. நாம் வந்து அதெல்லாம் பேசணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சப்பாத்தி செடி நம்ம ஏரியில் நிறையா செடி இருக்குது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி செடி இருக்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏரியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி சப்பாத்தி கிளி செடி இருக்குது. சப்பாத்தி செடி பார்த்திங்கன்னா நிறையா வந்து மருத்துவ குணம் இருக்கிறனால நிறையா டாக்டர்ஸ் வந்து அந்த நீர் சத்து அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு நோய் சொல்லுவாங்க, நீர் கூடிருச்சு அந்த மாதிரி, அது என்னன்னு சரியாக தெரில. அந்த நோய்க்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து தப்பாளி செடியை வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதை ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 2 மாதம் ஆகும் சப்பாத்தி செடி முளைக்கிறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் போய் காட்டுறேன் பாருங்கள். சப்பாத்தி கள்ளி செடி வந்து ரொம்ப சின்ன இலையாக துளிர் விட்டுக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல சப்பாத்தி கள்ளி செடி இருக்கா. லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு சப்பாத்தி கள்ளி செடி இருக்குது. ஏரிக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த கருவேல மரம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஒரு இது எப்படின்னா காடுகளுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். எப்படின்னா நிலத்தடி நீரை வந்து ரொம்ப ஆழத்துக்கு இதுங்க வந்து வேர் வச்சு உறிஞ்சிடுறதுனால நிலத்தடி நீர் மட்டமும் குறையுது. அதே நேரம் பார்த்திங்கன்னா ஏரியில் இருக்க தண்ணி சீக்கிரமாக உறிஞ்சப்படுது. கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அழிச்சிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மரத்துக்கு வந்து அழிவே இல்லாமல் திரும்ப பிறந்து வந்துக்கிட்டே இருக்குது. எப்படின்னா வெட்ட இடத்துலேருந்து இன்னொரு 10 மரம் சேர்ந்து முளைச்சிச்சின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மரத்தை அழிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் அடிக்கடி பிடிங்கி போட்டுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மரத்தை அழிக்கவே முடியல, முளைச்சி வந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் சப்பாத்தி செடிக்கிட்டு வந்திருக்கோம். அங்கே பாருங்கள் சப்பாத்தி செடி கீழே இருக்குது பாருங்க. அப்புறமேட்டு இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எவ்வளோ லாங்கில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு சப்பாத்தி செடி இருக்குது. இந்த ஏரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பெரிய ஏரி, பறந்து விரைந்து இருக்கும். பறந்து விரிந்து நல்லா பெரிய ஏரி. நான் வந்து ஒரு லாங் ஷாட் காட்டுறேன் பாருங்கள். சுற்றி வந்து ஏரி தான் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டை தாண்டி பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் பெரிய ஏரியா இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் கொஞ்சமாக தண்ணி தேங்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய பேர் நண்டு பிடிப்பாங்க. நண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் பிடிக்கலான்னு இருக்கோம். அந்த இடத்துல நண்டு பிடிக்கிற வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, இல்லைனாலும் நான் வந்து போடுவேன். ஏன்னா வந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது கிராமத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து சிட்டியில் இருக்கீங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி வீடியோ இருக்குமே தான் கிராமத்தில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு வீடியோவை எடுத்து நம்ம யூடியூப்பில் போட்டோம்னா லைஃப் லாங் அது வந்து யூடியூப்பில் இருக்கும். அதனாலே வந்துட்டு யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்து பார்க்கலாம், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞாபகார்த்தமாகவோ இல்லை வந்துட்டு மற்றவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவோ இந்தமாரி வந்து வாழ்க்கையெல்லாம் நாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம். அதேமாரி வந்து நாம் இந்த இடத்துக்குலாம் போயிருக்கோம் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஞாபகத்துக்காகவும் நாம் வந்து யூடியூப் சேனலை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று குறிக்கோள் வச்சு பண்ணணும், அதை வந்து கரெக்டாக அதை இலக்காக வச்சு மட்டும் நம்ம பண்ணணும்னா அதில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு வெற்றி கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வெற்றி நோக்கி மட்டும் போகாமல் தோல்வி இருக்குது பார்த்திங்களா, அதையே நோக்கி அதாவது நம்மளோட நோக்கம் வெற்றியாக இருந்தாலும் சம்டைம்ஸ் தோல்வி கிடைக்கும். ஒரு டைம் வந்து தோல்வி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அதை நினச்சி நம்ம பின் வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து வெற்றியே கிடைக்காம போயிடும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா வந்துட்டு நம்ம வந்து தோற்றுடணும். முயற்சி முடிஞ்ச அளவு பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்து தோத்துட்டோம்னாவே ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கும். நான் வந்து என்ன மோட்டிவேஷனலாக பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு மோட்டிவேட்டே கிடையாது. இன்னும் நிறைய பேர் எப்படி மோட்டிவேஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஒரு ஏரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி நிறைஞ்சி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து வீடு வந்தது. இது வந்து நகரம் சிட்டியாக மாறினதுக்கு காரணமாக இருந்தது ஏரி தான், ஒரு நீர்நிலை தான். ஆனால் வந்துட்டு அந்த இடம் இப்படி காஞ்சி போய் இந்த மரங்கள் வந்து இவ்வளோ தண்ணியை உறிஞ்சிட்டு இருக்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதை வந்து பண்ண முடியாது. சரி வந்து நாம் வந்து சப்பாத்தி கள்ளி பார்த்திங்கன்னா நிறைய செடி இருக்குது. இன்னும் 2 மந்த்தில் செம்மையாக காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் 2 மந்த்து கழித்து சப்பாத்தி கள்ளி செடிக்கிறது மட்டுமே, சப்பாத்தி கள்ளி செடியிலேருந்து காய் பறிக்கிறதுக்காக மட்டுமே ஒரு நாள் வந்து வீடியோ போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து துளிர் விட்டுட்டு இருக்கு, பார்க்கும்போதே தெரியும். நல்லா வந்து ஒரு தரமான செடி. ஆனால் முள் நிறையா இருக்குங்க. என்ன முள்ளுனா அந்த கருவேல மரத்தோட முள், அதுக்கப்புறம் முள் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கனால கீழே வந்து முள் நிறையா இருக்குது. அதனால் பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சம்மர் சீசன் அப்போ நிறைய பனைமரம்லாம் இருக்குது பார்த்திங்களா. அங்கங்கே அந்த பனை மரத்துலேருந்துலாம் நொங்கு வெட்டி சாப்பிடுவோம். ஏன்னா வந்துட்டு இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால நொங்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவல் இருக்குது. எங்கள் ஊரில் வந்து எல்லாருமே இங்கே இடத்த வந்து நொங்கு ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டி நண்டு பிடிப்பாங்க. அப்பப்போ பார்த்திங்கன்னா மீன் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா மீன் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு அந்த மீனெல்லாம் பிடிப்போம். நான் வந்து மீன்
மீன் பிடிச்ச வீடியோ பார்த்திங்கன்னா ஒன்றில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா 100 வியூஸ்க்கு மேலே போயிருந்துச்சு. ஒரு 100 பேர் நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து தரமான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் தான் சொல்லணும். 100 வியூக்கே சந்தோஷப்படுறான் அப்படின்ட்டிங்கன்னா ஒரு 100 பேர் நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு மட்டும் நினச்சி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஏரி விட்டு வெளியே போகிறத ஒரு வியூ எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. ஏரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. இந்த சைடு அப்படியே போனோம்னா நல்லா நீளமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு அப்படியே இந்த சைடு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏரி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம இப்படியே போனோம்னா இங்கே ஒரு ரோடு ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து ஏரியை விட்டு வெளியே போகிறதுக்காக அங்கே பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு இருக்கும். அதுக்கு அந்தானே ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது. நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வியூவில் காட்டலாம். அங்கே அந்த உள்ளே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குட்டை மாதிரி தேங்கிறதுக்காக இது கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கருவேல மரம் எதுவும் இல்லை. அங்கேயும் நிறைய பனை மரம்லாம் இருக்குது. நாம் வந்து வீடியோ ஏன் போடுறோம்னா பிற்காலத்தில் வந்து இந்த இடத்தோட ஸ்ட்ரக்சர் மாறலாம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போயோ வீடியோ எடுத்து வச்சுன்னா இப்படி இருந்த காலம், இப்படி இருந்த இந்த ஏரி எப்படி ஆயிருக்கு பாருங்கன்னு பிற்காலத்தில் நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அப்படியே ஏரி விட்டு வெளியே போகலாம் வாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வண்டியில் நின்றுட்டுருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏரி விட்டு புறப்பட்டாச்சு, வாங்க போகலாம். ரோடு மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல தான் வந்து நம்ம போக போகிறோம். ஏறணும்னு பார்த்திங்கன்னா ஒரு மேடு வந்துடும். அதுக்கப்புறம் ஏரி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு அந்தாண்ட தார் ரோட்லேயே வந்து ஏரி இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த ஏரியில் வந்து வண்டி ஓடுறது ஒரு அட்வென்ச்சராக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதானா ஏரி அப்படின்னு நினைக்காதீங்க. ஆப்போசிட் சைடு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பனை மரம்லாம் இருக்கும். இங்கே வந்து நிறைய டைம் நொங்கு சாப்பிட்ட அனுபவம்லாம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுலேயும் நம்ம நண்பர் தான் வந்துட்டு நிறையா நொங்கு இது வரைக்கும் வெட்டியிருக்காரு. அதுக்காக ஒரு கத்தி வச்சுட்டு அழகாக வெட்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாப்புல. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஏரியோட என்ட்ரி பாயிண்ட்டு. ரைட் சைடு ஏரி பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் பெருசாக இருக்கும் பாருங்க. நம்ம நண்பர் கண்ணை மறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கமிச்சிருப்பார். பரவாயில்ல, போகலாம். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஊர் வேறு லெவலில் இருக்கும். ரோடு பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும், நல்ல ஒரு இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாழ்க்கைலாம் யாரும் கிடைக்காது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.